ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான். இதுக்கு வந்து நம்ம எந்த பூரணம் எதுவுமே செய்ய வேண்டாம், உள்ளே எந்த ஸ்டஃபிங்கும் கொடுக்க வேணாம். ஸ்டஃபிங் எதுவுமே வைக்காமல் சூப்பர் ஸ்வீட்டாக ரெசிபி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி என்னன்னா, பச்சரிசி மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பச்சரிசி மாவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடையிலேருந்து கொழுக்கட்டை மாவு அதுவே வாங்கிட்டேங்க. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்புக்கு பச்சை பயிறு தேவை. பார்த்துக்கோங்க, இதில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். 3 ஸ்பூன் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க, நல்லா வறுத்துருங்க. இது வந்து ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துடலாம். இது வறுக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துருச்சு அப்படின்னா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம வந்து தட்டத்தில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்குங்க, உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. இந்த மாவு பிசைகிறதுக்கு நம்ம இதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். 2 கப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். தண்ணி ஹீட் தான் பண்ண போகிறோம், வேறு எதுவும் பண்ணல. இந்த கப்லேயே நம்ம இன்றைக்கி எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 1/4 கப்புக்கு இந்த கொழுக்கட்டை மாவு வந்து போட்டுக்க போகிறேங்க. இதில் 1 கப் ஃபுல்லாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பச்சரிசி மாவு இருக்குது, அதை நீங்கள் வந்து காய வச்சு அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, அதனால நான் வந்து இந்த கொழுக்கட்டை மாவே வாங்கிட்டேங்க. அவ்வளோதான். இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. நிறைய சேர்த்துறாதீங்க, உப்பு வந்து ரொம்ப தெரியும், அந்த டேஸ்ட் வந்து உப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப தெரியுங்க. இதில் வந்து ஒரு 1/4 கப் வந்து தேங்காய் திருவ முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வந்து கையில் போட்டு மாவு கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிரையும் நல்லா ஒரு பல்ஸ் மட்டும் ஓட்டுங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், 1 2 அரைச்சா போதுங்க. நீங்கள் வந்து கையில் இடித்து எடுத்துக்கலாம், உரல் இருக்குது அதை இடித்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு வந்து அளவு என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த ஸ்வீட்டே நல்லா தூக்கலாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து இன்னும் ஸ்வீட் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த மாவுக்கு கரெக்டான ஸ்வீட் 1/4 கப்புங்க. நான் 1/4 கப் போட்டு இதையும் இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். தண்ணி வந்து சுட வச்சு வச்சுருந்தோம்ல, அது வந்து உங்கள் கை பொறுக்கிற அளவு சூடில் எடுத்துக்கோங்க. அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் தான் பிசைஞ்சிட்ருக்கேன், அதனால தான் தண்ணியை வந்து இந்த மாதிரி ஊற்றி பிசைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து நல்லா தண்ணியெல்லாம் தெளித்து பிசைங்க, அப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக படும். மாவு வந்து சீக்கிரமாக அந்த கொழுக்கட்டை பதத்துக்கு வந்துடும், அதனாலங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இது வந்து என்ன கரெக்டான பதம் அப்படின்னா, நம்ம புட்டுக்கெல்லாம் வேக வைப்போம்ல அந்த மாதிரி இருந்தால் கரெக்டுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை ரொம்ப இறுகுன மாதிரி, ரொம்ப டைட்டாக லப்பர் மாதிரி வந்துடும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக கரெக்டான பதத்தில் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து சூப்பராக வருது. நான் வந்து இந்த மோல்டில் வச்சு இன்றைக்கி பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், அதனால் இந்த மோல்டை வச்சு பிடிச்சி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி வருது அப்படின்னு. நான் இன்றைக்கி வந்து இதில் வந்து ஒரு கொஞ்சம் கூட எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணலைங்க, வெறும் மாவு மட்டும்தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப அழகாக நீட்டான கொழுக்கட்டை வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு அசத்துங்க. இதுக்கப்புறம் நம்மளும் யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், நம்மளுக்கும் தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக சூப்பராக சட்டுன்னு எந்த ஸ்டஃபிங் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இட்லி சட்டியில் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். கரெக்டாக இதோட டைம் பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துட்டோம்னா போதும். நல்லா சூப்பராக கொழுக்கட்டை வெந்துடும். 10 நிமிஷம் அப்படின்லாம் எடுக்காதீங்க, கரெக்டாக 15 நிமிஷம் டைமிங் பார்த்து வைங்க, கொழுக்கட்டை சூப்பராக வெந்திருக்குங்க. நான் அடுப்பில் வச்சு 15 நிமிஷம் ஆச்சுங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்கள் கையில் ஒட்டக்கூடாது, மாவு மாதிரி வெந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வரணும், அப்போ வந்து கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்னா, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு பார்ப்போம்.